ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் மீனாட்சி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளின் எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி, அதாவது ஓரளவு படித்தவராக இருக்கணும், நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வசதி பெருசாக இருக்கணும் இல்லைங்க, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சதாகவும் இப்போ விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். என்னோடய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதவோ அது இல்லாமல் ஓரளவு சிறுசனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க. அக்காங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா நந்தினி, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மீஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பூ வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் கிட்னி ஃபெயிலியரால் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை இருக்குது, வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பூ வியாபாரம், மொத்த பூ வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி, 2 பேரும் திருமணமாகி அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களாம் அவங்க கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா மட்டும்தான் இவங்க கூட இருக்கிறதாகவும், திருமணத்துக்கு பிறகும் எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணுங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மணமகனாக தான் வேணுங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.